இந்த விசாரணை எல்லாருமே இதை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். இந்த விசாரணை ஒருவேளை டிவிகேக்கு எதிராக ஜனவரி பிப்ரவரியில ஒரு வெர்டிக்ட் வருது அப்படின்னா அது டிவிகேவுக்கு பெரிய பிரச்சனையா வருமா? நிச்சயமா மாறும். பின்னாடியாக மாறும். திரும்ப அந்த விசாரணை மேல ஒரு விமர்சனம் வரும். திரும்ப இன்னொரு விசாரணை வேணும், இன்னொரு விசாரணை கேட்கறாங்களா என்ன தெரியல. ஒரு விசாரணை மேல அது நீங்க விசாரணை என்பது இப்ப கூட பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆமா, 4 பேர் மேல போட்டிருக்காங்க அப்படின் போது அது கூட 2 விதமான விமர்சனங்கள் இருக்குது. ஒண்ணு பாருங்க, நீங்க மத்திய அரசு கிட்ட நாங்க போய் அழுத்தம் கொடுத்ததுனால தான் சிபிஐ விசாரணை, அதனால தான் வந்தாங்க, நாங்க தான் கேட்டுக்கிட்டோம், ஆனா இவங்க கேட்கல, பிஜேபியில இருக்கிற 2 பேர் தான் கேட்டாங்க. இப்போ எங்களை தான் இது பண்றீங்க, அவங்க பாருங்க அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா, இவங்க சரி விசாரணையை இப்படி இருந்து ஆரம்பிக்க நீங்க சொல்ற மாதிரி யார் அவங்க சரியான இதுவோ அவங்க இறங்கி களத்துல ஆரம்பிச்சிட்டாங்க, பாருங்க இங்க இருந்து தான் தொடங்குறாங்க, இவங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் மீறி முழுமையான ஒரு விசாரணை முடிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி அது எவ்வளவு காலம் ஆகுன்னு தெரியல. ஒரு தீர்ப்பு வரும்பொழுதுதான் அது தெரியும். அது எதிராக ஆதரவாக உண்மை கண்டிப்பா அது என்னன்னு அப்பதான் தெரிய வரும்.